ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஏய், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஏய், இன்னும் நீ அதை விட்டு வெளியே வரலையா? ஏய், இது பாரு நந்தினி, கோவம், அழுக, சிரிப்பு மாதிரி இங்க பாரு, லவ்ங்கிறது ஒரு ஹியூமன் எமோஷன் நந்தினி. வர வேண்டிய வயசுல அது கண்டிப்பா வந்துதான் ஆகும். இங்க பாரு, இந்த வயசுல அது புனிதாக்கு வராம இருந்தாதான் நாம கவலைப்படணும். ஏன்னா புனிதா வயசுல லவ் வரலனாலும் பாட்டி வயசுல லவ் வந்தாலும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி நந்தினி, ஒரு பொண்ணுக்கு லவ் எதனால வரும் தெரியுமா? எதனால வரும்னு சொல்றேன் கேளு. நம்பிக்கை வரும்போது, உணர்வு பூர்வமான புரிதல் வரும்போது, அது மட்டும் இல்ல, கடைசியா உளவியல் ஈர்ப்பு வரும்போது வரும். இங்க பாரு, புனிதாவுக்கு எந்த மாதிரி ஈர்ப்பு இருக்குன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க அத்தான் சார், உலகம் தெரிஞ்சவரு, அதனால இது உங்களால சகஜமா எடுத்துக்க முடியுது. ஆனா நான் பட்டிக்காடு, பெருசா படிக்காதவ. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சாலும் என்னால ஏத்துக்க முடியல. என் அம்மா சாகும்போது புனிதா ரொம்ப சின்ன பொண்ணு சார். அம்மா அவங்க 2 பேரையும் என்கிட்ட கொடுத்துட்டு, இனிமே நீதான் அவங்களுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அம்மா ஸ்தானத்துல இருந்து என் தங்கச்சிங்களை நான் வளர்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அம்மாவோட ஆத்மா என்ன மன்னிக்குமா? நான் சுயநலமா இருந்துட்டு இருந்தேன்னு தப்பா நினைப்பாங்க. ஒரு வீட்டுல அப்பா இல்லைனாலும் அம்மாவோட வளர்ப்புல பசங்க வளர்ந்துருவாங்க. ஆனா அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னா அந்த பசங்களோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிரும். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் நந்தினி. ஒரு வீட்டுல அம்மா சரியா இல்லைன்னா பசங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். அதான் சார். ஓகே, ஓகே, என்னால உன்னோட அன்பை புரிஞ்சுக்க முடியும் நந்தினி. ஆனா பாரு, புனிதாவை நினைச்ச நீ எப்பவுமே இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சக்தியே நீதானே நந்தினி. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுவும் கருப்புசாமி கிட்ட விட்டுருவல்ல, அதே மாதிரி இந்த பிரச்சனையும் உன் கருப்புசாமிக்கே விட்டுரு, அவர் பாத்துக்குவாரு. நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் அத்தான் சார். இந்த பிரச்சனையில இருந்து அந்த கருப்பு தான் காப்பாத்தணும். கரெக்ட், தட்ஸ் குட், இது கரெக்ட். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். வா. என்ன அத்தான் சார், ஆபீஸ்க்கு வர மனநிலைமையில நான் இப்போ இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. நோ 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 நந்தினி, சி, இன்னைக்கு நாம அவசியம் ஆபீஸ்க்கு போயே ஆகணும் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தாய்க்குளம் அப்பாயிண்ட் பண்ண அந்த புது சிஇஓ மாத்தங்கி இருக்கால, அவ போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கா. நீ தான் கம்பெனியோட உண்மையான சிஇஓ, அதனால கம்பெனி மீட்டிங்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணும். அப்பதானே நந்தினி இந்த கான்ஃபரன்ஸ்ல மாத்தங்கி எடுக்கிற முடிவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிக்கும் நம்ம தொழிலாளிகளுக்கும் அது பாதகமா இருந்தா நம்மளால அதை தடுக்க முடியும். ஏய் நந்தினி, என்ன யோசிக்கிற? இத பாரு, நமக்கு புனிதாவோட லைஃப் முக்கியம்தான். ஆனா இப்போ அதை விட இது முக்கியம். புரிஞ்சுக்கோ நந்தினி. இத பாரு, இப்போ நீ புனிதாவுக்கோ இல்ல உன் ஃபேமிலிக்கோ மட்டும் அம்மா இல்ல, ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் நீ அம்மா தான். அங்க இருக்கிற தொழிலாளிங்க எல்லாருமே உன்னோட பசங்க மாதிரி. சரி, அம்மா பிள்ளைங்களை சரியா கவனிக்கலன்னா குடும்பம் சரியில்லாம போயிடும் நீ தானே சொன்ன. அப்போ நீ ரெகுலரா கம்பெனிக்கு வந்தா தானே ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்பவுமே டாப்ல இருக்கும். ப்ளீஸ்.
சந்திரவள்ளி, உன் கோவம்லாம் நியாயமானதுதான். ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் தான் ரொம்ப தப்பா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன தப்பா இருக்கு? மனசு முழுக்க கோவத்தை வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. என் மனசு சொல்றதை தான் நான் செய்வேன், அவ்வளவுதான்.